Hi friends, welcome to தையல்கலை சேனல். Today வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2 மீட்டர் துணியில எப்படி வந்து ஒரு அழகான டாப் எப்படி ஸ்டிச் பண்ணது அப்படினா பார்க்க போறோம். அதுக்காக நான் வந்து 2 மீட்டர் துணி எடுத்துர்க்கேன். ரியான் மெட்டீரியல். இந்த துணியை வந்து நான் நாலா மடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த துணிக்கு உயரத்தை வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துறலாம். இந்த துணிக்கு உயரம் வந்து 14 இன்ச் எடுத்துர்க்கேன். இது வந்து இந்த டாப்புக்கு மேல் பக்க துணி. இப்போ வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுல வந்து கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச், ஷோல்டர் வந்து 3.25 இன்ச். இனி வந்து ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். இந்த ரெண்டையும் வந்து சேர்த்து லைன் போடணும். இனி வந்து நம்ம மார்பு சுற்றளை வந்து மார்க் பண்ணலாம். மார்பு சுற்றளை வந்து 10.5 இன்ச். இந்த 10.5 இன்ச் வந்து இந்த துணியில கரெக்டா இருக்கு. இதே வந்து நம்ம குவாடு போடணும். இதுல வந்து வளைச்சு நம்ம குவாடு போட்டுக்கலாம். இதுதான் ஆர்ம் ஹோல். கீழே வந்து இடுப்பு சுற்றளை மார்க் பண்ணலாம். இடுப்பு சுற்றளை வந்து 9.5 இன்ச். இதை வந்து சரிச்சு நம்ம குவாடு போடணும். இனி வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இதுல வந்து இன்னும் நம்ம நெக் எதுவுமே வரையல. ஃபர்ஸ்ட் வந்து இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து இந்த துணியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து பேக் சைடு நெக்கை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். பேக் சைடு நெக் அகலம் வந்து 2.5 இன்ச், உயரம் வந்து 5.5 இன்ச். இது ரெண்டையும் மார்க் பண்ணி கட்டம் போடணும். ஃப்ரண்ட் சைடு நெக் வந்து நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணோம். அதனால நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு நெக்கை இப்போ கட் பண்ண தேவையில்லை. நம்ம பேக் சைடு நெக்கை கட் பண்ணிக்கலாம். பேக் சைடு நெக் வந்து யூ நெக் தான், அதனால நான் வளைச்சி கோடு போட்டிருக்கேன். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி வந்து இருக்கக்கூடிய துணியை வந்து ரெண்டா மடிச்சு அப்புறம் இதை முக்கோணமா நம்ம மடிச்சு வைக்கணும். இப்போ வந்து நம்ம மடிச்சு வச்சிருக்கோம். இதுக்கு மேல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க துணியை வைக்கணும். கரெக்டா வந்து இடுப்பு சுற்றளவு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணணும். இப்போ வந்து மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க் பண்ணதுல இருந்து மேல ஷார்ப்பா இருக்கக்கூடிய பக்கத்துல இருந்து நம்ம அளந்து பார்க்கணும் எவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து 13 ரேஞ்ச் இருந்துச்சு. இந்த 13 ரேஞ்சை வந்து நான் மார்க் பண்ணி வளைச்சு கோடு போடுவேன். இப்போ வந்து நம்ம வளைவா கோடு போட்டிருக்கோம். இதே கீழே வந்து நம்ம அம்பர்லா கட் மாதிரி தான் வெட்ட போறோம். துணி வந்து எவ்வளவு நீளத்துக்கு நம்ம மேல மடிச்சு வச்சிருந்த துணி இருக்கோ அது எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம அளந்து பார்க்கணும். எனக்கு வந்து 18 ரேஞ்ச் இருக்கு. நம்ம வந்து மேலே எப்படி வளைச்சி போட்டோமோ அதே மாதிரி ஷார்ப்பான பக்கத்துல இருந்து கீழே வரைக்கும் எவ்வளவு அளவு இருக்குன்னு நம்ம அளந்து பார்க்கணும். எனக்கு வந்து 32 இன்ச் இருக்கு. இந்த 32 இன்ச்சை மார்க் பண்ணி வளைச்சு கோடு போடுவேன். இனி வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த துணியை வந்து நம்ம நாலா மடிச்சு தான் கட் பண்ணியிருந்தோம். ஒரு பக்கம் வந்து மொத்த மடிப்பு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து 2 துணி அப்புறம் ஒரு மடிப்பு இருக்கும். இந்த ஒரு மடிப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வளைவா கட் பண்ணி எடுத்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம நேரா கட் பண்ணி எடுத்துக்கலாம். துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த துணியை வச்சு தான் நம்ம வந்து இந்த டாப்புக்கு அடிப்பக்கத்துல வந்து சுருக்கு வச்சு தைக்க போறோம். இந்த துணியை வந்து நான் ரெண்டா மடிச்சு வச்சிருக்கேன். இதுல வந்து 5 இன்ச் மார்க் பண்ணி நேரா கோடு போடணும். இதை வந்து தனித்தனியா நம்ம வந்து 2 பீஸா கட் பண்ணி எடுக்கணும்.
இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். 5 இன்ச் உயரத்தில் நான் 2 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து வளைவாக வந்து கட் பண்ண இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு துணியை வந்து நம்ம கட் பண்ணி இப்போ தான் எடுத்தோம். அந்த துணியை வந்து 2ஆக மடிக்கணும். இதில் தான் வந்து நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ண போகிறோம். இந்த துணியை வந்து நான் 4ஆக மடிச்சிருக்கேன். இதில் வந்து நான் 9.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து கை அகலம். மடிப்பு பக்கத்துக்கு எதிர்பக்கம் 2.5 இன்ச் மார்க் பண்ணி நான் வளைச்சி கோடு போடுவேன். கீழே வந்து நான் 6 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து கிராஸில் நான் கோடு போடுவேன். இனி வந்து இது ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஸ்லீவை வந்து நல்ல பக்கம் ஒரே பக்கமாக இருக்கிறது மாதிரி துணியை வந்து 2ஆக மடிக்கணும். இதில் வந்து வளைவான பக்கத்தில் 1/2 இன்ச்சுக்கு கோடு போட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இதுதான் ஃப்ரண்ட் சைடு வரக்கூடிய துணி. இதில் வந்து நான் எஃப்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கேன் 2 பக்கமும். இனி வந்து இந்த டாப்பை எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த துணிக்கு முன்பக்க கழுத்தை எப்படி தைக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் பேப்பர் கேன்வாஸ் எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கேன்வாஸை நான் 2ஆக மடித்து வச்சிருக்கேன். நம்ம வந்து கழுத்து உயரம் வந்து 2.5 இன்ச் எடுத்திருந்தோம். அதனால இங்கே வந்து நம்ம 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு 2.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம். பக்க கழுத்து உயரம் வந்து 6 இன்ச்சு தான். ஆனால் நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸில் கட் பண்ணும்போது 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணோம். அதனால நான் 6 இன்ச் மார்க் பண்ணி கட்ட போடுவேன். வந்து இந்த 6 இன்ச்ல இருந்து நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 இன்ச்ல இருந்து நம்ம வந்து வளைச்சு கோடு போடணும். உங்களுக்கு எந்த ஷேப்ல வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல வந்து நீங்க வளைச்சு கோடு போட்டுக்கலாம். வந்து நான் நெக்கை வரைஞ்சி முடிச்சிட்டேன். இனி வந்து இந்த நெக்கை சுற்றி வந்து 1 இன்ச் கேப் இருக்கிறது மாதிரி இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நெக்கு கீழ்ப்பக்கம் வந்து நான் வளைச்சி கோடு போட்டிருக்கேன். அதனால நான் சரிச்சு கோடு போட்டு நான் கட் பண்ணி எடுக்கேன். வந்து இந்த நெக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து இந்த பேப்பர் கேன்வாஸை விட பெருசாக இருக்கக்கூடிய துணியை வைக்கணும். அதுக்கு மேலே தான் இந்த பேப்பர் கேன்வாஸ் வைக்கணும். பேப்பர் கேன்வாஸ்க்கு சென்டரில் வந்து நம்ம தைக்கணும். வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய துணியை வந்து நம்ம கட் பண்ணி விடலாம். ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கிறது மாதிரி வந்து சுத்தியை நம்ம கட் பண்ணி விடணும். இனி வந்து இந்த துணியை வந்து நம்ம மடிச்சு தைக்கலாம். ஃப்ரண்ட் சைடு துணி எடுக்கலாம். இந்த துணிக்கு நடுப்பக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணணும். வந்து பேப்பர் கேன்வாஸ் துணியை இதுக்கு மேலே வைக்கணும். இதுலயே வந்து சென்டர் பாயிண்ட் நம்ம வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுலாம். ரெண்டு துணிலயே வந்து நடுப்பக்கம் வந்து ஒரே அளவுல இருக்கிறது மாதிரி வைக்கணும். இது வந்து அங்கேயும் ஆடாம இருக்கிறதுக்காக நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நேரா ஒரு தையல் போடணும். பேப்பர் கேன்வாஸ்க்கு மேல தையல் படக்கூடாது. அதுக்கு முன்னாடியே தச்சு முடிச்சிடணும். இனி வந்து பேப்பர் கேன்வாஸ்ல நம்ம வந்து நெக்கை வந்து வரைஞ்சிருக்கோம். அதே ஷேப்ல வந்து இந்த துணியில வந்து ஸ்டிச் பண்ணணும்.
வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த பேப்பர் கேன்வாஸை சுற்றி ஒரு 1/4 இன்ச் இருக்கிறது மாதிரி துணியை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். பக்கத்துல எல்லாம் தையல்ல படாம நம்ம கட் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இந்த பேப்பர் கேன்வாஸ் துணியை வந்து நம்ம நிமிக்கணும். இனி வந்து இந்த பேப்பர் கேன்வாஸ் துணிக்கு மேலேயே ஒட்டி இன்னொரு தையல் போட்டு வரணும். இப்படி ஸ்டிச் பண்ணதுனால இந்த பேப்பர் கேன்வாஸ் துணி வந்து மேலே தெரியவே செய்யாது. அதனால தான் நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த பேப்பர் கேன்வாஸ் துணியை வந்து பின்பக்கம் அடிச்சு இந்த கழுத்தை ஒட்டி ஒரு தையல் போடணும். வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த தையல்ல இருந்து 1/4 இன்ச்சுக்கு இருக்கிறது மாதிரி இன்னொரு தையல் போடணும். தையல் நம்ம இப்படி தைக்கிறதுனால பின்பக்கம் இருக்கக்கூடிய பேப்பர் கேன்வாஸ் துணி வந்து முன்பக்கம் வராம இருக்கும். இனி வந்து பேக் சைடு நெக்கை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதுக்காக 2 இன்ச் அகலத்துல நீளமா துணி எடுத்துருக்கேன். துணியை வந்து 2ஆ மடிச்சு பேக் சைடு நெக்கை சுத்தி வந்து நம்ம தைக்க போறோம். துணிக்கு நல்ல பக்கத்துக்கு மேல வச்சுதான் நம்ம தைக்க போறோம். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுல வளைவான பக்கத்துல எல்லாம் தையல்ல படாம லைட்டா கட் பண்ணி விடணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி விட்டாச்சு. இனி இந்த துணியை நிமிர்த்து வந்து பேக் சைடு நெக்ல வந்து ஒரு சின்ன துண்டு வச்சு தச்சிருக்கோம். அதுல வந்து துண்டுக்கு மேலேயே வந்து ஒரு தையல் போடணும். நம்ம ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணணும். பேக் சைடு துணியும் ஃப்ரண்ட் சைடு துணியும் நல்ல பக்கம் சேர்ந்துருக்கிறது மாதிரி வச்சு இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஷோல்டர் மட்டும் தான் ஜாயிண்டா இருக்கணும். நம்ம வந்து பேக் சைடு நெக்குக்காக ஒரு சின்ன பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். அது வந்து ஜாயிண்டா இருக்கக்கூடாது. தையலாச்சும் போடணும். அப்பதான் ஷோல்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி அந்த ஷோல்டரை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி பேக் சைடு நெக்ல உள்ள அந்த சின்ன துண்டை வந்து பின்பக்கம் அடிச்சு வச்சு கழுத்தை ஒட்டி ஒரு தையல் தைக்கணும். சைடுல தச்ச மாதிரி இதுலயும் வந்து 1/4 இன்ச்சுக்கு சுத்தி எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் தைக்கணும். எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி வந்து ஸ்லீவை தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். அதுக்காக ஸ்லீவ் துணி எடுக்கணும். இதுல வந்து லென்த் வந்து எனக்கு பத்தல. அதனால சின்ன துண்டு பீஸ் வந்து இந்த துணியில வந்து நான் ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன். 1.5 இன்ச் அகலத்துல வந்து கொஞ்சம் சின்ன துண்டா வந்து இந்த ஸ்லீவ்ல வந்து அட்டாச் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸ்லீவை வந்து அடிப்பக்கம் வந்து நம்ம மடிச்சு வச்சு தைக்கணும்.
வந்து தச்சு முடிச்சிட்டோம். இதுல நடுப்பக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ணோம். வந்து ஸ்லீவ்க்கு நடுப்பக்கமும் ஷோல்டருக்கு நடுப்பக்கமும் ஒரே அளவா இருக்கிறது மாதிரி வச்சு நல்ல பக்கம் சேர்ந்து இருக்கிறது மாதிரி வச்சு நம்ம அளந்து பார்க்கணும். ஒரு பக்கம் மட்டும் வந்து ஸ்லீவ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அளந்து பார்க்கணும். எனக்கு கரெக்டா இருக்கு, அதனால நான் அதே அளவு வச்சு அப்படியே நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். வந்து 2 தையலாச்சு போடணும், அப்பதான் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த மாதிரி அந்த ஸ்லீவையும் வந்து நம்ம தைக்கணும். இதுல வந்து நம்ம சுருக்கு தைக்கிறதுக்காக 5 இன்ச் உயரத்துல வந்து நீளமா துணி எடுத்திருந்தோம். பக்கத்துல வந்து நம்ம மடிச்சு தைக்கணும். அந்த அடிப்பக்கத்தை வந்து நம்ம மடிச்சு தைச்சிட்டோம். இனி வந்து நம்ம அம்பர்லா கட் மாதிரி வந்து கட் பண்ணியிருந்தோம். அதுக்கு கீழ் பக்கத்தில் இருக்கக்கூடிய துணியில வந்து இந்த சுருக்கை வந்து நம்ம வச்சு தைக்க போகிறோம். இப்போ வந்து இந்த துணியில வந்து எப்படி மடிப்பு வச்சு தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணோம், அப்புறம் 1/2 இன்ச், திரும்ப 2 இன்ச் 1/2 இன்ச், இப்படி வந்து தொடர்ந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதில் வந்து நம்ம 1/2 இன்ச் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவுக்கு மட்டும் ஒரு சின்ன மடிப்பு வச்சு இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த துணியை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரியே இன்னொரு சின்ன துண்டு துணி உண்டு, அதையும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து இந்த துணியை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு மேல் பக்கம் வந்து நம்ம வந்து ஒரு தையல் தைக்கணும். இப்படி தைச்சோன்னா நம்ம வந்து சுருக்கு எடுத்து வச்ச துணி வந்து மேலே எழும்பாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இனி வந்து இந்த டாப்புக்கு மேல் பக்க துணி கூட டாப்புக்கு கீழ்ப்பக்க துணியை வந்து நம்ம சேர்த்து தைக்கணும். தைக்கும் போது 2 தையலாச்சும் போடணும், அப்பதான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே மாதிரி அந்த துணியை நம்ம ஸ்டிச் பண்ணணும். மொத்தமா இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி ஸ்லீவ் அப்புறம் இடுப்பு சுற்றளவு இந்த டாப்புக்கு அடிப்பக்க துணியை தான் நம்ம தைக்கணும். ஸ்லீவ்ல இருந்து இடுப்பு சுற்றளவு வரைக்கும் உங்களுக்கு எவ்வளவு அளவு வேணுமோ அதை நீங்களே வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த இடுப்பு சுற்றளவுல இருந்து டாப்புக்கு அடிப்பக்க துணியை வந்து நம்ம தைக்கும் போது அப்படியே கிராஸ்ல தச்சிட்டு வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையல் இருக்கிறது மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். அப்பதான் நம்மளுக்கு வந்து இந்த இடுப்பு சுற்றளவுல இருந்து கீழே வந்து ரொம்பவே விரிஞ்சு அம்பர்லா மாதிரி இருக்கும். இந்த துணியை வந்து மொத்தமா ஸ்டிச் பண்ணி முடிச்சது இப்படிதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.